நேபுகாத் நேச்சார் தானியேலை முகங்குப்புற விழுந்து வணங்குறான். தானியேல் 2:47 என்ன சொல்றான்னா, மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ராஜாவும் ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லிட்டு அப்படி சாஷ்டாங்கமா தானியேல் காலில் விழுந்துட்டான். ஏன்னா அந்த நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தை இவன் சொல்றான் பாருங்க. ஒரு புரஜாதி ராஜா 127 நாடுகளை ஆளுகிறவன் இன்னைக்கு ஒரு தானியேல் காலில் விழுறான். ஏன்னா இவன் வழிபடுற தேவன் தாயா தேவன். தறிய எழுதுறான், எல்லாரும் என் தேசத்துல எல்லாரும் 127 நாட்டில் இருக்கிற எல்லாரும் நான் சொல்றதை நல்லா கவனிச்சிடுங்க. தானியேலின் தேவனுக்கு முன்பாக நீங்கள் மண்டிட்டு பணிய வேண்டும். அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் தப்புவிக்கிறவர். தானியேலை சிங்கங்களுக்கு தப்புவித்தவரே தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, பிரஜாதி ராஜா சர்டிபிகேட் கொடுக்குறாயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? தானியேலுடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமா இருந்தது, அவ்வளவு உத்தமமா இருந்தது. ஆகையால் தானியேல் கர்த்தரை ஒவ்வொரு இடத்துல நிரூபிச்சு காமிச்சான். ஆமீன் சொல்லுங்க. மறைபொருளை வெளிப்படுத்துறவர் இயேசு தான், கர்த்தர் தான் வெளிப்படுத்தினா. தப்பு வைக்கிறவரும் கர்த்தர் தான் நிரூபிச்சான். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க நிரூபித்து வாழ அழைக்கப்படுறீங்க. ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்பா என்னால் எல்லாம் கூடும். ஆமீன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?